இந்த அப்ளிகேஷன் சம்மந்தமாக நான் ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவு போட்டிருக்கேன். இல்லை இப்போ தான் நீங்கள் இது சம்மந்தமாக பார்க்குறீங்க, புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் யூடியூப் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் இந்த அப்ளிகேஷனுடைய லிங்க் கொடுத்துருப்போம். அந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு வந்து இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி நீங்கள் உங்களுடைய இமெயிலை கொடுத்து டேட் ஆஃப் பர்த்லாம் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே நேரம் நீங்கள் கொடுக்கக்கூடிய இமெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கொடுத்து தான் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு புதிய மெம்பர் புதுசாக இதில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து இதில் ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் கொடுப்பாங்க. அந்த கிளாஸை வச்சு நீங்கள் 3 நாளைக்குள்ளே $5 $10 வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 3 நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு ஃப்ரீ கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் கிளாஸ் வந்து பை பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இப்போ ஏற்கனவே ஃப்ரீயாகவும் ஒர்க் பண்ணிட்டேன். அதே நேரம் வந்து இந்த $40 கிளாஸ் வந்து $40 கிடையாது $12 கிளாஸ் வந்து பை பண்ணியிருந்தேன். அவங்க சொல்லியிருக்கக்கூடியது இந்த $12க்கு நம்ம கிளாஸை பை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் $40 வரைக்கும் நம்மளுக்கு வருமானம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் இதை பை பண்ணி ஒர்க் பண்ணியிருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக. ஆனால் எனக்கு $40 கிடைக்கல, கிட்டத்தட்ட $33 வரைக்கும் கிடச்சிருந்துச்சு. அது ஏங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுடைய ஓன் கோயின் வந்து நான் இப்போ இந்த வாலெட்டில் காண்பிக்கிறேன். இந்த ஓன் கோயின் இந்த லீ அப்படிங்கிற கிரிப்டோ கோயினில் தான் அவங்க எமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. இந்த கிரிப்டோ கோயின் வந்து அப்பாகும்போது நம்மளுக்கு எமௌண்ட்டு அதிகமாக கிடைக்கும், டவுன் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா எமௌண்ட்டு குறைவாக கிடைக்கும். இப்போ நான் ஒர்க் பண்ணும்போது 15 நாளைக்கு முன்னாடி ஏற்கனவே 2 வித்ட்ராவல் எடுத்துட்டேன். அப்போ இதனுடைய மதிப்பு பார்த்திங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட $2 சம்திங் வரைக்கும் $2 வரைக்கும் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் மார்க்கெட் டவுன் ஆகுனதால் $1.57 இப்போ மார்க்கெட் ப்ரைஸில் வந்து இருக்குது. சரிங்களா? அதனால தான் அந்த எமௌண்ட்டு எனக்கு வரக்கூடிய வருமானம் வந்து குறைஞ்சிருக்கு. இல்லைன்னா அவங்க சொல்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு $40 நமக்கு கிடைக்கும். ஆனால் எனக்கு இந்த மார்க்கெட்டில் இந்த கோயின் வந்து ப்ரைஸ் குறைஞ்சதால் $33 வரைக்கும் கிடச்சிச்சு. ஏற்கனவே அதில் 2 வித்ட்ராவல் எடுத்துட்டேன். இப்போ இது 3வது வித்ட்ராவலை உங்களுக்கு நேரடியாக எடுத்து காண்பிக்கணுங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ பதிவை நான் உங்களுக்கு கொண்டு வரேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் $8.71 இருக்குது. இன்டர்னல் வாலெட்டில் இருக்குது. அப்போ நான் இதை எக்ஸ்டர்னல் வாலெட்டுக்கு இந்த வாலெட்டுக்கு வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். நீங்கள் இதை வித்ட்ராவல் எடுக்கணும்னு சொன்னால் எப்போவுமே இந்த எக்ஸ்டர்னல் வாலெட்டில் இருக்கக்கூடிய இந்த பிஎன்பி கோயினில் வந்து ஒரு சில குறிப்பிட்ட ஒரு அளவான ஃபீஸ் வந்து நம்ம வச்சுக்கணும். பார்த்திங்கன்னா இப்போ 4% நான் வச்சுருக்கேன். சரிங்களா? ஏன்னா நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணும்போது சின்னதாக ஒரு ஃபீஸ் வந்து கொடுத்தா தான் டிரான்சாக்ஷன் நடக்கும். அதனால் பிஎன்பி கோயினில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவு ஒரு 50% வரைக்கும் இங்கே நீங்கள் உங்களுடைய வேறு எக்ஸ்சேஞ்சிலேருந்து இங்கே கொண்டு வந்துக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வித்ட்ராவல் பண்ணணும். இப்போ எனக்கு இந்த 4% போதுங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நான் ஒரு 50% வந்து கொண்டு வந்து 2 வித்ட்ராவல் பண்ணி இதிலிருந்து நான் கொண்டு வந்த அந்த 50% இருந்த பேலன்ஸையும் நான் வித்ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு 4% மட்டும் வச்சுருக்கேன். அது எனக்கு போதுங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வித்ட்ராவல் பண்ணுறதுக்கான அந்த ஃபீஸ் சார்ஜஸ் வந்து போதுங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இந்த இன்டர்னல் வாலெட்டில் வந்து போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த லீ அப்படிங்கிற கோயினை டச் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறேன். ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்த உடனே வந்து இதில் மேக்ஸிமம் எமௌண்ட்டை கொடுக்குறேன். அடுத்தது வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுக்குறேன். இதில் இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம்னு இந்த இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். வந்து நம்ம இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது வந்து இப்போ $8 தான் இருக்குது. வந்து $8.71 இருக்குது. ஆனால் எக்ஸ்டர்னல் வாலெட்டுக்கு வந்து $8 கிடைக்காது. 25% வந்து ஃபீஸாக வந்து பிடிச்சிக்குவாங்க. சரிங்களா? மீதி பேலன்ஸ் தான் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நான் இதில் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்குறேன். அடுத்த கட்டம் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். கன்ஃபார்ம் கொடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய கோயின் வந்து இப்போ $5.36 கோயின் அப்படி இருந்துச்சு. 5.36 இருந்துச்சு. இப்போ 4.17 கோயின் தான் நம்மளுக்கு லீ கோயின் வந்து கிடைக்கிது. அங்கே வாலெட்டில் 25% வந்து ஃபீஸ் பிடிச்சிக்கிறாங்க. அடுத்தது வந்து நான் கன்ஃபார்ம் கொடுத்துக்கிறேன். இப்போ இன்டர்னல் வாலெட்லேருந்து எக்ஸ்டர்னல் வாலெட்டுக்கு வந்து சென்ட் பண்ணிட்டாங்க. பெண்டிங்கில் இருக்குது. அடுத்த கட்டம் நான் டான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்டர்னல் வாலெட்டில் இருந்து 4.16 என்ற அடிப்படையில் தான் சென்ட் பண்ணியிருக்காங்க. அது இப்போ பெண்டிங்கில் இருக்குது. அடுத்த கட்டம் நான் டன் கொடுத்துக்கிறேன். அடுத்து கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். கண்டினியூ கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்டர்னல் வாலெட்டில் வந்து பேலன்ஸ் வந்து 0 ஆகிடுச்சு. நான் இப்போ பெக் வந்துட்டு எக்ஸ்டர்னல் வாலெட்டுக்கு வந்து போய்க்கிறேன். இதை ரீப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இன்னும் இங்கே வரல, எக்ஸ்ட்ரா வாலெட்டுக்கு வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை 6.56 இருக்குது. அது இந்த பிஎன்பி கோயின்ற எமௌண்ட்டோட சேர்த்து. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் 6.56% இருக்குது. லீ கோயினில் வந்து
பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் வந்து $6.56 வந்து கிடச்சிருக்கு. 25% ஃபீஸ் பிடிச்சிட்டு மீதியத்தை இந்த கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து இதை வித்ட்ராவல் எடுக்கணும். அதை எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் இப்போ என்னுடைய பைனான்ஸ் கணக்குக்கு வந்து போய்க்கொள்கிறேன். பைனான்ஸ் அக்கௌண்ட் வந்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ்சேஞ்சர் ஹோம் பேஜ் தான் உங்களுக்கு கிடைக்கும். இங்கே மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். அதுக்கு பக்கத்தில் வந்து வாலெட்டுன்னு இருக்கும். இந்த வாலெட் அப்படிங்கிறதுக்கு கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பைனான்ஸினுடைய வாலெட் வந்து ஓப்பன் ஆகும். வாலெட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே அசெட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த அசெட்டுக்கு வந்து கொடுத்துக்குங்க. இதில் தான் இந்த லீகோயின் அப்படிங்கிறது கிடைக்கும். இதில் தான் உங்களுக்கு லீகோயின் வந்து கிடைக்கும். இந்த லீகோயின் உங்களுக்கு இதில் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா மேனேஜ் டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த மேனேஜ் டோக்கனை கொடுத்து அடுத்த கட்டம் இங்கே மேலே சேர்ச் பார் இருக்கும். அதில் லீ அப்படின்னு சேர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு லீன் கோயின் கிடைக்கும். அதில் வந்து நீங்கள் இந்த பட்டனை வந்து ஓன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓன் பண்ணிக்கிங்க. ஓன் பண்ணிவிட்டு பெக் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லீ அப்படிங்கிற கோயின் வந்து உங்களுக்கு இங்கே வந்துடும். அந்த கோயினை வந்து இப்படி டச் பண்ணிவிட்டு அதனுடைய ரிசீவ் அட்ரஸை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கணும். இப்போ நான் இந்த ரிசீவ் அப்படிங்கிற அட்ரஸை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ அட்ரஸை காப்பி பண்ணிட்டேன். காப்பி பண்ணிவிட்டு நான் அந்த அப்ளிகேஷன் வந்து போய்க்கிறேன். இப்போ இதில் லீ அப்படிங்கிற கோயினை வந்து டச் பண்ணிவிட்டு இதில் வித்ட்ராவல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். வித்ட்ராவலை கொடுத்துக்கிறேன். இதில் வந்து நான் அங்கேருந்து காப்பி பண்ணி வந்த அட்ரஸை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் அமௌண்ட் வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நான் கீழே கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். அடுத்த கட்டம் வந்து கன்ஃபார்ம் கேட்கும். மறுபடியும் வந்து நான் கன்ஃபார்ம் கொடுத்துக்கிறேன். இப்போ எக்ஸ்டர்னல் வாலெட்டில் இருந்து சென்ட் பண்ணி முடிஞ்சு பெண்டிங்கில் இருக்குது. அடுத்த கட்டம் டன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நான் டன் கொடுத்துக்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பேலன்ஸ் வந்து 0 ஆகிடுச்சு. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா பிஎன்பியில் வந்து ஒரு 4% இருந்துச்சு. இப்போ வந்து 2% இருக்குது. 2% வந்து ஃபீஸ் பிடிச்சி வச்சாங்க. அதாவது டாலர் மதிப்பில் 0.02 தான் ஃபீஸ் வந்து பிடிப்பாங்க. ரொம்ப அதிகமாகலாம் பிடிக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட் வந்து எப்போவுமே அந்த டிரான்சாக்ஷன் பண்ணும்போது ஃபீஸ் பிடிச்சிக்குவாங்க. அதுக்காக ஒரு 50% இங்கே வந்து நீங்கள் கொண்டு வந்து எப்போவுமே வச்சுக்கணும். அதெல்லாம் அடுத்த வீடியோ பதிவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ வந்து நான் என்னுடைய பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சு போயிட்டு வாலெட் செக்ஷனில் வந்து அது ரிசீவ் ஆகிடுச்சா அப்படிங்கிறத பார்த்துக்குவோம். ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் $6.51 வந்து எனக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து கிடச்சிருச்சு. இந்த லீ அப்படிங்கிற கோயின் வந்து இந்த கோயினை வந்து நம்ம பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு எப்படி மாற்றுறது, அதே மாதிரி இந்த லீ அப்படிங்கிற கோயின் வந்து இப்போது இந்த கோயினை நம்ம அடுத்த கட்டம் வந்து ஸ்வாப் பண்ணணும். ஸ்வாப் பண்ணி எடுத்து பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் வாலெட்டுக்கு கொண்டு வந்து அதை நம்ம பேங்க்குக்கெல்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஆனால் நான் பேங்க்குக்கெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலை. இன்னும் ஒரு சில கொஞ்சம் இப்போ இந்த லீ அப்படிங்கிற கோயினை நம்ம வந்து பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு மாற்றணும். அடுத்த வீடியோ பதிவில் இதை பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத கொண்டு வரேன். ஏன்னு சொன்னால் நான் இப்போ ஒரு கிளாஸ் வந்து பை பண்ணணும். இங்கே நான் இப்போ பை பண்ணக்கூடிய கிளாஸை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
இதில் பார்த்தீங்கன்னா ட்ரேட் இன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரார் கிளாஸ் வந்து கிடைக்கும். இதில் நான் இந்த $103 கிளாஸை வந்து பை பண்ணுறதுக்கு நினச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போதைக்கு அமௌண்ட் இல்லை. இன்னமும் ஒரு 2 மொபைலில் வந்து நான் இந்த $103 கிளாஸை வந்து பை பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். இப்போதைக்கு எனக்கு அமௌண்ட்டு போததால் நான் இந்த கிளாஸை தான் பை பண்ணணும் அடுத்த கட்டமாக அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ எங்கிட்ட போதாத அளவு அமௌண்ட் இல்லாததால் இன்னும் ஒரு சில நாட்கள் கடந்து இந்த கிளாஸை பை பண்ணும்போது அடுத்த வீடியோ பதிவில் உங்களுக்கு அந்த எப்படி பை பண்ணணும், எப்படி நம்ம அந்த பைனான்ஸ் BNB காயின் வந்து ஃபீஸாக வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் அடுத்த வீடியோ பதிவில் உங்களுக்கு கொண்டுட்டு வரேன். நான் அடுத்த கட்டமாக பை பண்ணுறதா இருந்தால் இந்த $103 கிளாஸை தான் வந்து பை பண்ணுறதுக்கு நினச்சிட்டு இருக்கேன். இப்போ இந்த $103 கிளாஸை பை பண்ணால் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னு சொன்னால் $339 வரைக்கும் நம்மளுக்கு அடுத்த கட்டம் நான் ஒரு கிளாஸ் பை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த $103 கிளாஸை தான் பை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த $103 கிளாஸ் வந்து பை பண்ணால் அவங்க $339 வரைக்கும் வருமானம் கொடுக்குறதா இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஆகவே என்னுடைய அடுத்த கட்டமாக நான் கிளாஸ் பை பண்ணுறதா இருந்தால் இந்த கிளாஸை பை பண்ணுற ஐடியாவில் தான் இருக்கேன். இப்போதைக்கு என்கிட்ட அதுக்கான போதுமான அளவு அமௌண்ட் இல்லை. ஆகவே ஒரு சில தினங்கள் கடந்ததுக்கு அப்புறம் இந்த கிளாஸை பை பண்ணும்போது எப்படி நம்ம இந்த கிளாஸை பை பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ பதிவை நான் உங்களுக்கு கொண்டு வரேன். ஆகவே இது சம்மந்தமாக புதியவங்களுக்கோ அல்லது பழையவங்களுக்கோ ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவை எங்கே பார்க்குறீங்களோ அந்த பிளாட்ஃபார்மில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னு சொன்னால் எனக்கு இன்பாக்ஸில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். டிக்டாக்கில் பார்க்கக்கூடியவங்க என்னுடைய பயோவில் மொபைல் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன். அதுக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். இது சார்ந்த மேலதிக தகவல்களை உங்களுக்கு தெளிவாக வந்து நான் சொல்லித்தரேன்.